இப்போ வந்து இந்த சொரியாசிஸ் தோல் சம்பந்தப்பட்ட இந்த சொரியாசிஸ் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இது வந்து சோரியாசிஸ் அப்படின்னு சொல்றது இது ஒரு தோல் வியாதியிலே கொஞ்சம் கடுமையான தோல் வியாதி. நிறைய பேரும் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா பலருக்கும் இது வந்து சோரியாசிஸ் தான் அப்படின்னு தெரியாம ஏதோ பொடுகு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா இது தலையை பாதிக்கிறதுனால இது பொடுகு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான ஷாம்பு எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இது வந்து குணமாகாம சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து பெண்கள் வந்து கம்மி வயசுல அதாவது 20 வயதுல இருந்தே இது வந்து பலருக்கும் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. ஆண் பெண்கள் இருவரையும் பாதிக்கும். இந்த சோரியாசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3 வகையான காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து இது வந்து ஒரு இம்யூனலாஜிக்கல் ப்ராப்ளம், அதாவது இம்யூனலாஜிக்கல் ரியாக்ஷனால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம தோலில் வந்து செல்களுடைய வளர்ச்சி, செல் growth வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு வியாதியாக இது வந்து பார்க்கப்படுது. ஸோ மூன்றாவது வந்து இது வந்து ஒரு அது ஒரு ஜெனட்டிக் பேக்ரவுண்டும் இருக்குது, வந்து மரபியல் பின்னணியும் இருக்குது. ஸோ இந்த 3 காரணங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா அலர்ச்சி, இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் வந்து இம்யூனலாஜிக்கல் ரியாக்ஷன், மூன்றாவது வந்து செல் growth, அளவுக்கு அதிகமான செல் வளர்ச்சி இருக்குது. ஸோ இந்த 3 காரணங்கள் தான் இந்த சோரியாசிஸ்